ஒரு 2-3 மாதம் கழிச்சு சித்தான்னு ஒரு படம் வருது. சித்தா படம் வந்தோடனே அதே கேரக்டருங்க, அதே கேரக்டர். பெண் பிள்ளைகளை தயவு செய்து உறவினர்கள் கையில் கொடுத்து விடுங்கள், அவர்கள் தப்பான நோக்கத்தில் இருக்க மாட்டார்கள். ஏன் இப்படி பெண் பிள்ளைகளை செக்யூரா வளர்க்குறீங்க, யார்கிட்டையும் போகாத பேசாத, அதோட சுதந்திரத்தை ஏன் கெடுக்கிற அப்படின்னு போடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 கேரக்டரும் ஒரே கேரக்டர், 2 எழுதுனதும் என்னடா இது அப்படின்னு. ஒரு ரைட்டர் இருக்காரு இந்த கூட்டத்திலேயே, அவரு எந்த அமைப்பு எதுலையும் இல்லை. அவர் போடுறாரு, அர்த்தராத்திரியில எந்திரிச்சு பசியோட ரோட்டுக்கு போனேன், அங்கே ஒரு செக்ஸ் ஒர்க்கர் இருந்தாங்க, என் பசி தீந்துருச்சு. இதுக்கு என்ன எப்பேற்பட்ட வரிகள்னு ஃபயர் விடுது ஒரு சில கூட்டம். இவங்களாம் எந்த அரசியல் கட்சி எந்த அமைப்புலையும் இல்லை. ஆனால் பேருக்கு நான் ஒரு கம்யூனிஸ்ட், நான் ஒரு விசிகா, நான் ஒரு இப்படி இயங்குறவங்க இந்த நபர்கள் சிலர். இதுலேயுமே சிலர் நான் பார்த்தீங்கன்னா நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தோழன்ற வார்த்தை அருவருப்பா இருக்குன்னு இவங்க பேசுறாங்க. அப்ப இவங்களோட புரிதல் என்ன? தோழர்னா என்ன தெரியுமாடா? இந்த வீடியோ நேத்து போட வேண்டியது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்திய நாடு முழுவதும் சுதந்திரத்துக்காக மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய பகத்சிங்கை தூக்கிலிட்ட நாள் நேத்து தான். அந்த பகத்சிங்கோடைய கடைசி ஆசை வெள்ளக்காரன் கேட்கறான். என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த என்னுடைய அறையில இருக்க கழிவறையை சுத்தம் செய்ய ஒரு பணிப்பெண் வருவாங்கல்ல, அந்த பணிப்பெண் கையால எனக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறாரு. சிறையே நடுங்குது. என்னடா இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அந்த நேரத்துல சாதி வெறி தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல இவர் இந்த கோரிக்கை வைக்கிறார். அவங்க அப்பா கேட்கிறாரு, தம்பி ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துருப்பா, இப்ப கூட விட்டுருவாங்கப்பா, வேணாம்ப்பா, வந்திருப்பான்னு. அவர் சொல்றாரு, உன்னை அப்பாவா நான் ஏத்துக்கிட்டது எனக்கு மிகப்பெரிய அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, நீ தயவுசெய்து போயிரு அப்படிங்கிறாரு. கடைசியா நான் ஒரு புரட்சியாளன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை படிச்சு முடிச்சுட்டு தான் அவர் போய் தூக்கு மேடை ஏறி முத்தமிடுறாரு. அவர் தோழர், அவர் கூட இறந்தது சுகதேவ் ராஜகுரு, இவர் தோழர். சீனிவாச ராவ்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூனேல கம்யூனிச மாநாடு நடந்து அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. கீழ்த்தஞ்சையில ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு பெரிய அநீதி நடக்குது, பண்ணை சமூகம் நடக்குது, அவங்கள ஒன்று திரட்டி மக்கள் புரட்சி ஏற்படுத்துங்கன்னு அனுப்புறாங்க. ஒத்த ஆளா போறாரு, அந்த மக்களை திரட்டுறாரு. பண்ணை அடிச்சா அடி, திருப்பி அடி, சாணிப்பால் கொடுத்தா திருப்பி கொடு. அவன் என்ன மயிறு நீ பேசுறது? நீ இதுக்கு மேல துண்டா அக்கில்ல வைக்க கூடாது, தலையில கட்டு, கெத்தா நில்லுன்னு சொல்லி கொடுத்தவர்.